வணக்கம். நாம் லூப்ரிகேஷன் சிஸ்டத்தில் உள்ள முக்கியமான பாகங்களை எல்லாம் படித்து வருகின்றோம். இந்த 10ஆம் பாகமான இந்த ஒரு காணொளி காட்சியில் ஆயில் கேலரி, ஆயில் டிப்ஸ்டிக், ஆயில் கூலர் என்ற ஒரு 3 பாகங்களை பற்றிய இந்த ஒரு சிறிய காணொளியில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஆயில் கேலரிஸ். ஆயில் கேலரி என்பது அதாவது ஆயில் பம்பிலிருந்து ஃபில்டர் வழியாக இந்த ஆயில் கேலரிக்கு தான் இந்த ஆயிலானது கொண்டு செல்லப்படும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சிலிண்டர் பிளாக்கில் என்ன செய்வாங்க அப்படின்னா, கேஸ்டிங் பண்ணும் பொழுது, வார்த்து எடுக்கும் பொழுது உள்கூடே ஒரு இன்டீரியராக அந்த ஆயில் செல்வதற்கான ஒரு பாதையை அதில் ஏற்படுத்தி இருப்பார்கள். அது எங்கெங்கு உயவூட்டல் தேவைப்படுகிறதோ அந்த இடங்களுக்கு எல்லாம் இந்த ஆயிலுடைய பாதையானது செல்லும். அந்த ஒரு பாகத்துக்கு பெயர்தான் ஆயில் கேலரி என்று அழைக்கப்படுகிறது. இது பொதுவாக நாம் ஏற்கனவே படித்து கொண்டு வருகிறது தான். அது எங்கெங்கே தேவைப்படும் அப்படின்னா, கிராங்க் ஷாஃப்டினுடைய மெயின் ஜேர்னலு, கிராங்க் பின்னு, கேம் ஷாஃப்ட்டு, இந்த மாதிரியான ஜேர்னலு, இந்த மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் இந்த ஆயிலானது செல்ல வேண்டும். இதில் என்ன அப்படின்னா, ஆயில் மெயின் கேலரி என்று ஒன்று இருக்கும். இதுதான் என்னது அப்படின்னா, ஒரு பெரிய பாதையாக இருக்கும். அந்த சிலிண்டர் பிளாக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பாதையாக இருக்கும். இதிலிருந்து தான் பிரான்ச்சஸ் ஆனது பிரிந்து போகும். இப்போ இந்த படத்தில் நல்லா நீங்கள் பார்க்கலாம். இது மெயின் கேலரி. இதிலேருந்து தான் என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் அந்த பிரான்ச் பிரிஞ்சு செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த மெயின் கேலரியிலேருந்து இன்னொன்று என்ன செய்யும்னா, பிரிந்து நேரடியாக மேலே ஹெட்டுக்கு செல்வதாக இருக்கும். ஹெட்டில் உள்ள வால்வ் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஆயில் கேலரியானது செல்லக்கூடியதாக இருக்கும். ஆயில் செல்லக்கூடிய பாதையானது அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த உயவூட்டல் நிகழ்ச்சிக்கு ஆயிலை கொண்டு செல்லக்கூடிய அந்த பாதைக்கு பெயர்தான் ஆயில் கேலரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஆயில் டிப்ஸ்டிக். டிப்னா முனை, ஸ்டிக்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆயில் டிப்ஸ்டிக் என்பது என்னது அப்படின்னா, ஒரு பெரிய லாங் ராடாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய பிளேடு மாதிரி இருக்கும். இப்போ மாடர்ன் இதில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிளேடு மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சபிளாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்னா, வளைந்து கொள்வதற்கு தகுந்தாற் போல் இந்த பிளேடு மாதிரியாக வைத்திருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னா, இந்த மாதிரி இன்ஜினில் இப்போ அவங்க மேனுஃபேக்சரிங் தகுந்த மாதிரியான ஒரு சின்ன டியூப் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா, நேரடியாக ஆயில் பேனுக்கு கனெக்ட் ஆகியிருக்கும். ஆயில் பேன் ஆயில் சம்புக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த ஆயில் சம்பில் எவ்வளவு இன்ஜின் ஆயில் இருக்கிறது என்பதை அளவு, அதாவது குவான்டிட்டி தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த ஆயில் டிப்ஸ்டிக் ஆனது பயன்படுகிறது. இப்போ இதனுடைய முனை எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பாயிண்ட் இருக்கும். ஒன்று மினிமம் அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதில் மேக்ஸிமம் லெவலுக்கு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் லெவலுக்கு தான் இன்ஜின் ஆயில் இருக்குது. அப்போ இன்ஜின் ஆயில் மினிமம் லெவலுக்கு இருக்குதுன்னா அப்போ எங்கேயோ லீக் ஆகுது அப்படின்றத நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இது என்ன அப்படின்னா, இந்த மேக்ஸிமமோட நமக்கு கொஞ்சம் குறைந்து இருக்கிற மாதிரியான ஒரு அளவீடை காண்பிக்கிறது. ஒரு சில டிப்ஸ்டிக்கில் இதில் மினிமம் மேக்ஸிமம் என்று எழுதியிருப்பாங்க. ஒரு சில டிப்ஸ்டிக்கில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 2 கோடுகள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்போ கீழுள்ள அந்த டிப்ஸ்டிக்கில் கீழே உள்ள ஒரு மார்க்கிங் லோ, அதாவது மினிமம் என்றும், மேலே உள்ள மார்க் மேக்ஸிமம் என்றும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எப்பொழுதுமே இந்த லெவலானது மேக்ஸிமம் லெவலில் தான் இருக்க வேண்டும். இதை விட கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இந்த மேக்ஸிமம் லெவலில் எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ அப்போ இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு, அதாவது அந்த ஆயிலுடைய குவான்டிட்டி குறையாமல் இருக்குது அப்படின்றத நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த ஆயிலுடைய லெவலை செக் பண்ணுறது எப்போ செக் பண்ணணும் அப்படின்னா, இன்ஜினானது ஆஃப் நிலையில் இருக்கும் பொழுது தான் நாம் என்ன செய்யணும்னா அந்த ஆயிலுடைய லெவலை செக் பண்ணணும். அதே மாதிரி ஒரு இன்ஜின் ஓடின பிறகு செக் பண்ணோம்னா நமக்கு குறைச்சி தான் காமிக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ஆயிலானது ஃபுல்லாக இன்ஜினுடைய சர்க்குலேஷனுக்கு செல்வதால் நமக்கு
குறைச்சி தான் நமக்கு வந்து காணப்படும். அதே மாதிரி ஆயில் அதாவது இன்ஜின் ஓடிட்டு வந்து நின்ற உடனேவும் நாம் வந்து பார்க்கக்கூடாது. சிறிது நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் நாம் இந்த ஆயிலுடைய லெவலை செக் செய்ய வேண்டும். இந்த ஒரு பாகத்திற்கு பெயர் ஆயில் டிப்ஸ்டிக் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஆயில் கூலர். இந்த ஆயில் கூலர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சில ஹெவி டியூட்டி இன்ஜின்ஸ், அதாவது பெரிய பெரிய ஜெனரேட்டர்ஸு, பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப ஹீட் இருக்கும். அப்போ ஹீட் இருக்கும் பொழுது அதில் பயன்படுத்தக்கூடிய உயவூட்டலுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் ஆயிலானது அதிகமாக ஹீட் ஆகும் பொழுது பொதுவாகவே வந்து ஆயிலுடைய இது வந்து ஹீட் அதிகமாகும் பொழுது விஸ்காசிட்டியானது குறைந்துவிடும். அப்போ விஸ்காசிட்டி குறைஞ்சிச்சின்னா அந்த உயவூட்டல் நிகழ்ச்சியானது சரியாக நடைபெறாது. எனவே அந்த ஆயிலை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கூல் செய்வாங்க. வேறு ஏதாவது ஒரு செப்பரேட் யூனிட் வச்சு என்ன செய்வாங்கன்னா கூல் செய்வாங்க. இப்போ இந்த படத்தில் பார்க்கும் பொழுது இதுலேருந்து ஒரு ஆயிலானது வருது, ஒரு இடத்துலேருந்து இன்னாகும். இதில் வந்து உள்கூடையே வந்து இந்த ஹரிசாண்டலாக இருக்குல்ல, இந்த டியூப்பில் வந்து என்ன செய்யும்னா ஆயிலானது உள்ளே அப்படியே ஜிக்ஸாக்காக போகிற மாதிரி இருக்கும், போய் அவுட்லெட்டில் வெளியேற மாதிரி இருக்கும். இதில் இந்த வெர்டிக்கலாக ஒரு சில பிளேடு மாதிரி தெரியல, அது வந்து என்ன அப்படின்னா அப்படியே அது வந்து கூலிங் ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வாட்டர் கூல்டு சிஸ்டத்தில் வரக்கூடிய ரேடியேட்டர் எப்படியோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பில் வாட்டரானது அந்த டியூப்பில் செல்லுது, இதில் வந்து ஆயில் செல்லுது. அப்போ வந்து என்ன செய்யும்னா இந்த ஆயிலானது குளுமைப்படுத்தப்படுகிறது, மீண்டும் குளுமைப்படுத்தப்பட்டு உள்ளே போய் அந்த இன்ஜின் ஆயிலானது உயவூட்டலுக்காக செலுத்தப்படுகின்றது. அதே போல் ஒரு சில வாகனங்களில் உள்ளே வந்து என்ன செய்யணும், வாட்டர் மூலமாக அந்த ஆயிலை வந்து குளுமைப்படுத்தப்படும். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஆயிலானது ஆகுது. இதில் வந்து ஜிக்ஸாக்காக வந்து என்ன செய்கிறாங்கன்னா டியூப்ஸ் வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த டியூப்பில் போய் முட்டி லாங் ட்ராவல் வந்து போகக்கூடியதாகும். இது வழியாக வெளியேற்றப்படும். இந்த கேசிங்கை சுற்றி, இது ஒரு கேசிங்குள்ளே இருக்கும், இந்த கேசிங்கை சுற்றி என்ன செய்யும் அப்படின்னா வாட்டரானது உள்பக்கமாக சென்று இந்த டியூப்பில் உள்ள ஆயிலில் உள்ள ஹீட்டை பூரா அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன செய்யும் அப்படின்னா இந்த வாட்டரானது அவுட் பண்ணி வெளியே அது வந்து தனியாக ஒரு ரேடியேட்டர் மூலமாக கூல் செய்யப்படுகிறது. இப்படி வாட்டர் மூலமாக கூல் செய்யப்படுகின்ற ஒரு ஆயில் கூலரும் நாம் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நாம் ஒரு சில ஹெவி டியூட்டி இன்ஜின், டாட்டா இன்ஜின் சொல்லுவாங்க, அந்த இன்ஜினில் டாட்டா வெஹிக்கிளில் பயன்படுத்தக்கூடிய இன்ஜினில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு வகையான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே வாட்டர் கூல்டு தான். இது வந்து அந்த வாட்டர் ஜாக்கெட்டோடு சேர்த்து, அதாவது சிலிண்டர் பிளாக் வருதில்ல, அந்த சிலிண்டர் பிளாக்கில் 2 விதமான ஒரு பிளேட் வந்து இருக்கும். இந்த பிளேட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா வாட்டர் வந்து இதில் வந்து தொடர்பு இருக்கிற மாதிரி, இது 2 ஹாஃப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே, 2 அரை பிளேட்ஸு மாதிரி இருக்கும். உள்ளே வந்து என்ன செய்யும்னா அந்த ஆயில் செல்லக்கூடிய பாதையானது அமைக்கப்பட்டிருக்கும். அப்படியே ஜிக்ஸாக்காக போகும், இப்படி வளைந்து நெளிந்து என்ன செய்யும்னா உள்கூடியே போக மாதிரியான ஒரு பாதையை ஏற்படுத்தி அதை இந்த 2 ஹாஃபையும் வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹாஃபுக்கு பின்னாடி உள்ள பகுதி வந்து எதோட தொடர்பாக இருக்கும் அப்படின்னா இந்த வாட்டர் ஜாக்கெட்டோட தொடர்பில் இருக்கும். சிலிண்டர் பிளாக்கில் வரக்கூடிய வாட்டர் ஜாக்கெட்டோட தொடர்பில் இருக்கும். அப்போ இந்த ஆயிலானது இந்த பாதை வழியாக செல்லும் பொழுது இந்த வாட்டர் ஜாக்கெட்டில் உள்ள தண்ணீர் மூலமாக இந்த ஆயிலை குளுமைப்படுத்தப்பட்டு மீண்டும் உள்ளே உயவூட்டலுக்கு அனுப்பப்படக்கூடியதாக இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் வந்து இது மூவ் ஆகணுன்றக்காண்டி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ரெகுலேட்டிங் வால்வு ஒன்று என்ன செய்வாங்க, ஒரு வால்வு ஒன்று பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் இது மூவ் ஆகிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆயில் கூலரும் நாம் நம்முடைய ஆட்டோமொபைலில் பயன்படுத்தப்படுகிறது. இது நாம் அந்த டாட்டா வெஹிக்கிளில் பயன்படுத்தக்கூடிய இன்ஜினில் நாம் நேரடியாகவே இதை பார்க்கலாம். ஓகே, நாம் வந்து இப்போ ஆயில் கேலரியை பற்றி பார்த்துருக்கோம்.
ஆயில் டிப்ஸ்டிக்கை பற்றி பார்த்துருக்கோம், ஆயில் கூலரை பற்றி, இந்த ஒரு 3 பாகத்தை பற்றி இந்த ஒரு காணொளி காட்சியில் நாம் பார்த்திருக்கின்றோம். நன்றி. இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.